இருந்தாலும் நம்ம ரெட்டலை அதிமுக அப்படிங்கிறவங்க நான் விஜய் ரசிகர் தானே தவிர நான் விஜய்க்கான அரசியலுக்கு வந்து நான் கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இருக்க போகிறாங்க. எனவே ஒரு ரசிகன் என்பவன் நீ முழுக்க அப்படியே நீங்கள் வந்து அவன் வாக்காளனாக மாறிவிடுவார், ரஜினிக்கும் இருந்தது வாக்காளராக மாறிவிடுவான்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. விஜயகாந்துக்கு அப்படி பார்த்தா விஜயகாந்துக்கு ரசிகர்கள் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ மைக் மோகனுக்கு இருந்த ரசிகர்களை வச்சு மைக் மோகன் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கலாம். பாக்யராஜன் எம்ஜிஆர் அவரோட வாரிசுன்னு சொல்லி அவர் என்ன ரசிப்புத்தன்மை வேறு, வாக்காளர்களும் உறுப்பினர்களாகுவது வேறு. எனவே விஜய் வந்ததுக்கு பிறகு அதில் எவ்வளோ பேர் உறுப்பினர்கள் ஆக போகிறாங்க, அவர்கள் என்ன கொள்கைகளை முன்வைக்க போகிறாங்க, என்ன யுத்தியை வகுக்க போகிறாங்க, எத்தனை வாக்குகளை அவங்க பெற போகிறாங்கிறத பொறுத்தா இருக்குது. ஆனால் அவர்கள் வந்த ஒரு கணிசமான அளவு வந்து இளைஞர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் பட்டாலும் நிச்சயமாக அவர் பின்னாடி போவாங்க. அவர் வைக்கிற கொள்கையை பொறுத்து இருக்குது மற்ற ஆட்களில் வர்றதுக்கு. அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்து இப்போ ஏற்கனவே 3லேருந்து இப்போ 8 விழுக்காடு ஏறிட்டாங்க. அடுத்து என்ன, இந்த தேர்தலில் 16 விழுக்காடு அவங்க தொட்டிருக்கணும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இந்த சின்னம் மாற்றப்பட்ட நேரம் கடைசி நேரம் மிக 20 நாட்களில் ஒட்டுமொத்தமாக பரப்புரை செய்ய வேண்டியது,